ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு வீட்டில் வந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இது முக்கியம் வந்து பார்த்தோன்னா பணம். ஓடி கஷ்டப்படுவாங்க, பார்த்தோன்னா அந்த துட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. சாயந்தரத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த பணம் வீண் செலவாயிரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் செலவாயிரும், கை விட்டு போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட அந்த லட்சுமி கடாசம் இல்லாததுனால தான், அந்த வசித்தன்மை இல்லாததுனால தான். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான பரிகாரம், ஈஸியான பரிகாரம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து துளசி செடி பார்த்தோன்னா நீங்கள் வந்து வீட்டில் இந்த என்னை பொறுத்தவரையும் துளசி செடி ஒரு செடி இருந்தால் போதும். வீட்டில் ஒரு செடி வளர்த்துனா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்டலட்சுமி வசியாகக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை துளசி. யார் ஒருவர் வந்து வீட்டில் வச்சு இந்த துளசி செடியை வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா தனவசியம் நல்ல அற்புதமாக வேலை செய்யும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா துளசி மடம் கட்டிட்டு பெண்கள் காலையில் குளிச்சுட்டு அழகாக கொங்கு நெத்தியில் வச்சுட்டு கும்பிட்டு அழகாக தரிசனம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் அப்படியே அஷ்டலட்சுமியும் அந்த பணம் செல்வம் எல்லாமே அப்படியே இருப்பு இருக்கும், செலவு குறையும். அவ்வளோ அந்த காலத்துலேருந்து பண்ணி வந்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறி போச்சு, கலாச்சாரம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொட்டியில் வந்து நீங்கள் கருந்துளசி சாதா துளசி ரெண்டில் ஏதாவது ஒரு துளசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டில் விதை போட்டு இல்லைன்னா ஒரு செடி நர்சரியில் கூட போய் வாங்கின்னு வந்து இதை வளர்த்துங்க. இந்த செடியை வளர்த்திட்டு தினமும் இது என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றுங்க, அது மேலே பால் ஊற்றிட்டு வாங்க. பாலை ஊற்றி அப்பப்போ ரவ துளசி வழிபட்டு அந்த துளசி இலையை எடுத்துன்னு போய் ஒரு சொம்பில் வீட்டில் பாத்திரத்தில் வச்சு தூய்மையான தண்ணியில் முடிஞ்சால் பானகம் கரிச்சு அந்த துளசி ரவை போட்டு பானகத்தை வச்சு மகாவிஷ்ணுடைய லட்சுமி நாராயணன் அந்த அவதாரத்துக்கு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே வசமாகி அந்த இடத்துல அஷ்டலட்சுமியும் அந்த வீட்டில் குதிக்கொள்வாங்க என்னை பொறுத்தவரையும். அது ஒன்று. அடுத்து நீ அதில் இருக்கிற அந்த இலையை வந்து விஷ்ணுவை நினச்சி லட்சுமியை நினச்சி எடுத்துன்னு போய் பெருமாளை நினச்சி எடுத்துன்னு போய் ஒவ்வொரு இலையும் அவங்க ஃபோட்டோ மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா துளசிக்கு அப்படியே மயங்கிடுவார். எப்படி சிவபெருமான் வந்து வில்வத்துக்கு ஐக்கியறாரோ அதே மாதிரி லட்சுமி நாராயணனும் கண்டிப்பாக அப்படியே ஐக்கியிருவார் துளசிக்கு. லட்சுமி இருந்தாவே நாராயணன் இந்த மாதிரி தான். அப்போது இந்த ஒவ்வொரு இலையை நீங்கள் அது மேலே வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்டலட்சுமியும் தெய்வமும் வீட்டில் இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இந்த துளசியை வந்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த துளசி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமையில எடுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா பொதுவாக பௌர்ணமியிலையும் எடுத்துக்கலாம். இந்த வேரை வந்து நீங்கள் முறையாக மாந்திரிகம் தெரிஞ்சவங்க அது முறைப்படி காப்பு கட்டி எடுப்பாங்க. மாந்திரிகம் தெரியாதவங்க எப்படி எடுக்கணும்னா உங்கள் பாட்டுக்கு மஞ்சள் தண்ணி ரவை எடுத்து மேலே தெளிச்சுட்டு விபூதி ரவை போட்டு தெளிச்சுட்டு கற்பூரம் கொளுத்தி கும்பிட்டு மனசார வேண்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் விஷ்ணு லட்சுமி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த வேரை எடுத்துன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் நல்லா கழுவிட்டு பாலெல்லாம் கழுவிட்டு நல்லா மஞ்சள் பூசிட்டு அழகாக பார்த்துங்க மஞ்சள் பட்டு துணியில் போயிட்டு அந்த வேரை அப்படியே மடித்து சுற்றி வீட்டில் நல்லா அது கூட வந்து பார்த்தோன்னா வாசனை திரவங்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு உள்ள பூஜை அறையில் வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சுருங்க பாருங்கள். வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைஞ்சிருக்கும், பணத்தோடு வந்து சேரும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் துளசிக்கு, அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே துளசியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அந்த துளசி இதழ் இருக்குது பாருங்கள். துளசி இதழில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் துளசி இதழை வந்து தினமும் மாலை கட்டி பெருமாளுக்கு லட்சுமிக்கு யார் ஒருத்தர் வந்து 11 நாள் அந்த 11 நாள் மாலை கட்டி தினமும் நெய் தீபம் போட்டு ஏற்றின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த திருமண தடை உள்ளக்கிறவங்களாம் டக்குன்னு திருமணம் ஆயிரும். இது என்னை பொறுத்தவரையும் அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 21 நாள் கம்பல்சரி அந்த வீட்டில் இதை பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாலை போடுறவங்க கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சி அங்கே செய்கிறாங்களோ அது உடனே பழிச்சிருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அந்த துளசிக்கு இன்னும் நிறைய சொல்லின்னு போகலாம். அதே மாதிரி இந்த துளசி வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய விஷயம். துளசி ஆஞ்சநேயருக்கு கூட ரொம்ப பிடிச்சது, அதையும் எடுத்துன்னு போய் சொல்லலாம். ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் பிடிச்சது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மாலையை போட்டங்கன்னா கண்டிப்பாக அஷ்டலட்சுமி வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துளசியை வந்து அடிக்கடிக்க வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மினிமம் இந்த விரதம் அந்த காலத்தில் நம்ம சனிக்கிழமை பண்டகை எல்லாமே பாண்டம் கரிச்சு அதில் போய் வச்சுட்டு தான் நம்ம விரதம் முடிப்போம். அந்த விரதத்துக்கு நிறைய தத்துவங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ சின்ன டாபிக் மட்டும் நம்ம பேசிக்கலாம். இப்போது நீங்கள் வந்து அடிக்கடிக்க வந்து இதை பானகத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் பொழுது விரதங்க இருக்கணும் பாருங்கள். ஒரு நாள் பொழுது இல்லை சில பேர் சனிக்கிழமை இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பானம் கரிச்சிட்டு விரதம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது நம்ம உள்ளே போயிடுச்சுன்னா அந்த துளசியோடைய அந்த பானகமும் அதுவும் வாழை
கல்லுப்பில் கரைச்சி குடிக்கும்போது உள்ளம் தூய்மையாகி அதில் என்ன பண்ணணும்னா துளசிக்கு உண்டான அத்தனை தெய்வங்கள் வசித்தன்மை உண்டும். அதான் சொல்கிறேனே, மகாவிஷ்ணுடைய அத்தனை அவதாரங்களும் எல்லாமே நமக்குள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுனா வீடு சுபச்சிருக்கும், நாமளும் சாந்தமடையும், கோபத்தன்மை வராது. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் என்ன பண்ணுங்கள், துளசி காப்பு கட்டி வடக்கு போகிற வேரை எடுத்து அது கூட வெள்ளை இருக்கு, இது ரெண்டையும் நீங்கள் பட்டு நூலில் சுற்றிட்டு இது கூட வந்து லட்சுமி வசி மை, தனதாட்சினி மை, ஏதாவது ஒரு மையை உள்ளே வந்து தாயத்தில் போட்டுட்டு கழுத்தில் கட்டிக்கினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தனவசி வரும். ஏன்னா வெள்ளை இருக்கணும், அது கூட ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி சென்னை கூட இதை 3 மூலிகையும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பணம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். வசித்தன்மை ரொம்ப இயற்கையாக வேலை செய்யக்கூடிய வந்துடும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வீட்டிலே நீங்கள் வளர்த்துங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்கிற துளசி செடியை நீங்கள் எடுத்து பயன்பெறுங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற வேர்லேருந்து, அதில் இருக்கிற இலையிலேருந்து எல்லாமே பல நன்மைக்கும் இருக்குது, மருத்துவத்துக்கும் இருக்குது. இதில் வந்து நிறைய லட்சுமி கடாசத்துக்கு உண்டான மிக அற்புதமான ஒரு மூலிகை இது. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எடுத்து பண்ணுங்கள். வீட்டில் எடுத்து பண்ணி அதில் பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.